வணக்கம். சீனாவுல இஸ்லாம் 1300 ஆண்டுகளா எப்படி வேரூன்றியது அப்படிங்கிற இந்த சிறப்பு விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஏதோ சாதாரண புத்தக வரலாறு கிடையாதுங்க. பட்டுப்பாதையில வீசின மணல் புயல்கள்ல ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான கப்பல் பயணங்கள் வரைக்கும் பல கலாச்சாரங்கள் ஒன்னு சேர்ந்த ஒரு நெடிய கதை இது. இந்த சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்துல இப்போ நீங்களும் என்னோட இணைய போறீங்க. 1300 வருஷங்கள் சும்மா சொல்லக்கூடாது. இது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு காலக்கோடு. இன்னைக்கு நாம பார்க்குற நவீன கால எல்லைகள் எல்லாம் உருவாகிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே, அதாவது 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரேபியாவுக்கும் சீனாவின் மாபெரும் தாங் வம்சத்துக்கும் இடையில் இருந்த பழமையான தொடர்பை இது குறிக்குது. பொதுவா நம்மள பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இஸ்லாம் பெரும்பாலும் ராணுவ படையெடுப்புகள் மூலமா தானே உலகெங்கும் பரவிச்சு அப்படின்னு. ஆனா சீனாவுல அது நுழைஞ்ச விதம் முற்றிலும் வேற. எந்த ஒரு வாழ்வீச்சும் இல்லாம அமைதியான வர்த்தகம், ராஜதந்திரம் அப்புறம் கலாச்சார பரிமாற்றங்கள் மூலமாதான் அது சீனாவுல ஆழமா வேரூன்றியது. இந்த நெடிய பயணத்தை நம்ம எப்படி சுலபமா புரிஞ்சுக்கலாம்? கிபி 651ல ஆரம்பிச்சு தலாஸ் போர், யுவான் வம்ச காலம், செங்ஹேவோட பயணங்கள், அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு சிக்கல்கள்னு ஒவ்வொரு நூற்றாண்டா பட்டுப்பாதையில இருந்து நவீன காலம் வரைக்கும் நாம பயணிக்க போறோம். சரி, முதல்ல இஸ்லாத்தின் வருகை மற்றும் பட்டுப்பாதையை பற்றி பார்க்கலாம். கிபி 651ல் காவசாங் பேரரசர் காலத்துல அரபு மற்றும் பாரசீக வணிகர்கள் சீனாவை அடைய 2 பெரிய பாதைகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்னு மத்திய ஆசியாவோட பனிமலைகளையும் சுட்டெரிக்கும் பாலைவனங்களையும் கடக்கிற கரடு முரடான நிலவழி பட்டுப்பாதை. இன்னொன்னு குவாங்ஸோ, ஹாங்ஸோ மாதிரியான சீன துறைமுகங்களை வந்தடைகிற பிரம்மாண்டமான கடல்வழி பாதை. இவ்வளோ தூரம் ஆபத்தான பயணம் செஞ்ச அவங்க வர காரணம் என்ன தெரியுமா? இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் தான். பட்டு, தேநீர், பீங்கான், வாசனை திரவியங்கள், குதிரைகள், அப்புறம் நவரத்தினங்கள்னு மத்திய காலத்துல உலகத்தோட மிகப்பெரிய வர்த்தக சந்தையை அவங்க உருவாக்குனாங்க. இந்த செல்வந்த வணிகர்கள் வெறும் வியாபாரம் மட்டும் பண்ணிட்டு திரும்பி போகல. அவங்க சீனாவிலேயே நிரந்தரமா தங்கி உள்ளூர் சீன பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிதான் இஸ்லாமிய நம்பிக்கைகளும் சீன கலாச்சாரமும் ஒன்னு சேர்ந்து ஒரு புதுமையான துடிப்பான சமூகம் அங்க உருவாக ஆரம்பிச்சது. இப்போ கிபி 781ல நடந்த ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வுக்கு வருவோம். அதான் தலாஸ் போர். முஸ்லிம் அப்பாசிட் படைகளுக்கும் சீனாவின் தாங் வம்ச படைகளுக்கும் இடையில இந்த மாபெரும் போர் நடந்துச்சு. இதுல அப்பாசிட் படைகள் ஜெயிச்சதால சீனா மேற்கே விரிவடைவது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனால சீனா இஸ்லாமியர்களோட ஆட்சிக்கு கீழ் வரல. போருக்கு பிறகும் வர்த்தகம் அமைதியா தொடர்ந்து நடந்துச்சு. இந்த இடத்துல வரலாற்றையே மாத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. போர்ல சிறைப்பிடிக்கப்பட்ட சீன வீரர்கள் மூலமா தான் சீனாவுக்கே உரித்தான காகிதம் தயாரிக்கிற தொழில்நுட்பம் இஸ்லாமிய உலகத்துக்கும் அங்கிருந்து ஐரோப்பாவுக்கும் பரவியது அப்படின்னு பல வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரே ஒரு போர் ஒட்டுமொத்த உலக வரலாற்றையும் மாத்திருச்சு பாத்தீங்களா? போருக்கு பிறகு அமைதியான உறவு மீண்டும் செழித்தது. அதுக்கு ஒரு சிறந்த சான்றுதான் ஜியான் நகரத்துல இருக்கிற இந்த பெரிய மசூதி. பார்க்க அப்படியே பாரம்பரியமான சீன கூரைகளோட ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இஸ்லாமிய கட்டிடக்கலையும் சீன கலையும் எந்த அளவுக்கு ஒன்றிணைந்திருக்கு அப்படிங்கிறத இது நமக்கு தெளிவா காட்டுது. அடுத்ததா எப்படி மக்கள் ஒன்றிணைந்தார்கள், ஹுய் மக்கள் எப்படி உருவானார்கள்னு பார்க்கலாம். 1200கள்ல மங்கோலியர்களோட யுவான் வம்ச காலத்துல சீனாவோட மக்கள் தொகையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. பாரசீகம் மத்திய ஆசியாவில இருந்து நிறைய முஸ்லிம்களை நிர்வாகிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் பொறியாளர்களாகவும் சீன அரசுக்கு கொண்டு வந்தாங்க. இதனால அங்க முஸ்லிம்களோட எண்ணிக்கை பெரிய அளவுல அதிகரிச்சது. இந்த பல நூற்றாண்டு கால கலாச்சார கலவையோட அற்புதமான விளைவுதான் ஹுய் மக்கள். இவங்க பார்க்கறதுக்கு பெரும்பான்மை ஹான் சீனர்கள் மாதிரி இருப்பாங்க. சீன மொழியே பேசுவாங்க, ஆனா இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவாங்க. சீன பழக்க வழக்கங்களையும் இஸ்லாமிய மரபுகளையும் ரொம்ப அழகா ஒன்றிணைத்து வாழும் ஒரு தனித்துவமான சமூகம் இது. சரி, இப்போ 1400களுக்கு போவோம். கடற்படை தளபதி செங் வெய்வென் பிரம்மாண்டமான கடற்பயணங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்த செங்ஹே மிங் வம்சத்தோட மாபெரும் கடற்படையை வழிநடத்தினார். தென்கிழக்கு ஆசியா, இந்தியா, அரேபியா, கிழக்கு ஆப்பிரிக்கான்னு இவரோட பிரம்மாண்டமான கப்பல்கள் கடக்காத இடமே இல்ல. இது சீனாவின் மாபெரும் செல்வத்தை உலகத்துக்கு காட்டினதோட சர்வதேச அளவிலான இஸ்லாமிய உறவுகளையும் வலுப்படுத்துச்சு. ஆனால் இந்த நெடிய வரலாறு முழுக்கவே எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா இருந்ததான்னு கேட்டா இல்ல. சில சவால்களும் நவீன கால சிக்கல்களும் இருக்கத்தான் செஞ்சது. வரலாற்றை நாம நடுநிலையா பார்க்கணும். 19ஆம் நூற்றாண்டுல சீனா அரசாங்கத்துக்கும் மேற்கு பகுதிகளில் இருந்த முஸ்லிம் சமூகங்களுக்கும் இடையில நிறைய பதட்டங்கள் உருவாச்சு. இது பல பெரிய அளவிலான கிளர்ச்சிகளுக்கும் பெரும் வரலாற்று போராட்டங்களுக்கும் வழிவகுத்தது.
அதே போல இன்னைக்கு இருக்கிற நவீன காலச் சூழலை பாத்தீங்கன்னா சின்ஜியாங் மாதிரியான பகுதிகளில் இருக்கிற முஸ்லிம் சமூகங்கள் தொடர்ந்து பல சிக்கலான அரசியல் பதட்டங்களை எதிர்கொள்றாங்க. இது சர்வதேச அளவில பெரும் கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயமாவும் இருக்கு. சரி, இறுதியா இந்த 13 நூற்றாண்டுகளின் நிலையான மரபை பற்றி பார்ப்போம். இத்தனை வரலாற்று சவால்களையும் தாண்டியும் ஆரம்பகால பட்டுப்பாதை வணிகர்கள் முதல் செங்ஹேவின் பிரம்மாண்டமான கடற்பயணங்கள் வரை இஸ்லாம் சீனாவில ஏற்படுத்திய தாக்கம் ரொம்பவே ஆழமானது. வர்த்தகம், கட்டிடக்கலை, அறிவியல் பரிமாற்றம்னு அவங்களோட பங்களிப்பு இன்றளவும் நீடிச்சிருக்க ஒரு மாபெரும் மரபுங்க இது. 1300 வருஷங்களா நடந்த ஆழமான தொடர்புகள், சிக்கலான மோதல்கள், துடிப்பான கலாச்சார பரிமாற்றங்கள்னு எல்லாத்தையும் நாம பார்த்தோம். இப்போ நம்ம முன்ன இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்டுப்பாதையோட அடுத்த அத்தியாயம் வருங்காலத்துல எப்படி எழுதப்பட போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சிறப்பு விளக்கத்துல என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير.